பூமிக்கு கால் வருது. முத்தழகு பேசுறாங்க. அப்ப பூமி சொல்றாரு, என்னைய விட்டுட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் முத்தழகு. லவ் யூ முத்தழகு. பூமி, உங்களை நான் பார்க்கணுங்க. எப்படியாவது வந்து பாருங்க. முத்தழகு, நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீங்க அழாதீங்க. முத்தழகு, நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இது நமக்கான நேரம். பூமி, சீக்கிரத்துல வாங்க. தனம் முத்தழகு கிட்ட கேக்குறாங்க, என்ன அவர் வர்றாரா? ஆமாங்க. அவர் வந்த உடனே உண்மை எல்லாத்தையும் சொல்லி அஞ்சலி ரெட்டினாவுக்கு இன்னைக்கே முடிவு கட்டணும். இந்த பொண்ணு மீனாட்சின்னு தெரியறப்ப அவரோட சந்தோஷத்தை நான் நேர்ல பாக்கணும்க்கா. அதுவே எனக்கு மனசு தோணுச்சு. அவளை ஏன் இவ்வளவு நேசிக்கிறேன்னு அப்பப்ப தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப புரியலக்கா, இப்ப புரியுது. அக்கா, நான் பெத்த பொண்ணு மீனாட்சி. அக்கா, நான் தெரியாம ஒரு குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சிருக்கேன்க்கா. இந்த வேதனைய முழுசா உணர்ந்தவனா என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் இத தெரிஞ்சு செயலாட்டியும் இது தப்புதான். உங்க பையனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். மீனாட்சி நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் சரவணனும் எங்க குழந்தைதான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உரிமையா எங்களை தேடி வரலாம். உங்களுக்கு துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. இவனும் பேச்சு குடும்பத்து வாரிசாவே வளருவான். கிட்ட நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் எங்க வீட்டிலே இருங்க. மீனாட்சிக்கு என்ன உண்டோ அது எல்லாமே என் சரவணனுக்கும் உண்டு. எப்பயும் நாங்க சரவணனை ஒதுக்கவே மாட்டோம். நன்றி அம்மா. எப்படி வளர்க்க போறோம்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இவங்க அப்பா சேகர் தான் இவனை வித்தது. ரெட்டினா அஞ்சலி 2 பேருமே கம்பி எண்ணணும். நம்ம விடக்கூடாது, அதை செய்யணும். சேகரோட 2 களவாணிய சுத்துறாங்க. அவங்கள புடிச்சு உள்ள போடணும். பாக்குறவங்க ஒருத்தவங்க இதை கேட்டுட்டு சேகருக்கு போன் பண்றாங்க. முத்தழகம் உங்க ஒய்ஃப் தனமும் ஆஸ்பத்திரி வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அங்க வேலை பாக்குறவரு. சீக்கிரத்துல வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு, இல்லாட்டி மாட்டிப்பீங்க. அங்க வேலை பாக்குற ஆளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, இப்படி நடந்துக்கோன்னு. சேகர் போனை கட் பண்ணிடுறாரு. திரியில இருக்க சாமிய முத்தழகு கும்பிடுறாங்க. மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாங்க. சேகர் ஆஸ்பத்திரிக்கு வெளியே ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒத்து வந்துச்சுன்னா முத்தழக நாகரிகமா கூட்டிட்டு போவோம், இல்லாட்டி குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சர்ரா, சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேல்ல? ஆஃப் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்ன உடனே தூக்கிடலாம். ஓகேண்ணே. முத்தழகு கார் பார்க்கிங்ல நிக்கிறாங்க. சேகர், முத்தழகு மேடம், சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. முத்தழகு சொல்றாங்க, அப்படி சொல்லியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. யார் நீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேடம், சார் வண்டி பஞ்சரா, அதனாலதான். என்னைய தெரியலையா? சேகர், நீயா? டீனா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? தனக்கா மயக்க மருந்து கலந்த கச்சீஃப முத்தழகு மூக்குல வச்சு கூட்டிட்டு போறாரு சேகர். ஆம்புலன்ஸ்ல முத்தழக ஏத்திடுறாங்க. அப்ப பூமி பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறாரு. ஆம்புலன்ஸ்ல இருந்து முத்தழகு கூப்பிடுறாங்க பூமிய. பூமி திரும்பி பாக்குறாரு. காரை எடுத்துக்கிட்டு பூமி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு ஆம்புலன்ஸ. தயாவுக்கு பத்மாவதி போன் பண்றாங்க. நான் சரவணனை தூக்குனேன்னு ஓகேவான்னு கேக்குறாங்க தயா. அதனாலதான் தயா, நானும் என் பொண்ணும் பேச்சு குடும்பத்துல தாக்கு பிடிக்க முடியுது கூட உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தான் காலே பண்ணேன். டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சா மேடம்? மேடம், அத பத்தி சொல்லவே மாட்டேறீங்க. என்ன பண்றது தயா, மீனாட்சி அஞ்சலி பொண்ணுன்னு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமும் பேச்சு வெக்கம் கெட்டு போய் முத்தழக பார்க்கணும் பேசணும்னு கூப்பிடுறா. முத்தழகம் அங்க போறா. பேச்சு முத்தழக விட்டு விலகி போவா, பூமி திருந்துவான்னு எனக்கு தோணவே இல்லை. முத்தழகு இருக்கிற முடியும் பூமியால கைவிட முடியவே முடியாது. போனா போகுது, அந்த எல்லா முடியும் நம்ம போக கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் என்னாலையும் அஞ்சலியாலையும் போராட முடியும்னு தோணவே இல்லை. என் பொண்ணு வாழ்க்கை சேஃப் ஆகணும்னா முத்தழகு சாகணும். அதை நடத்தி கொடுக்கணும். யாரு வந்தா யாரு கொண்டான்னு யாருக்கும் தெரியாது. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். ப்ரொசீட் பண்ணிக்கோங்க தயா. நீங்க சொன்னதை நான் நடத்தி காட்டுவேன். நாளைக்கு முத்தழகு இல்லைன்னு உங்களுக்கு நியூஸ் வரும். பிளீஸ், தவறியும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க சொல்லாம இருங்க, அது போதும். இந்தியாவுக்கு பூமி கால் பண்றாங்க. ப்ளூ கலர் ஒயிட் ஆம்புலன்ஸ் உங்களோட தானே? ஆமா. ஏன் பூமி? சார், ஆம்புலன்ஸ் ஓட்டுறது யாரு புக் பண்ணான்னு தெரியணும் டாக்டர். ஒரு நிமிஷம் பூமி. ஆம்புலன்ஸ யாரு எடுத்துட்டு போயிருக்கா? நீ தானே டியூட்டில இருக்க. பிரச்சனையாமே? எனக்கு தெரியல டாக்டர், நான் வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தேன். இப்ப பாக்கும்போது வண்டி இல்ல டாக்டர். விசாரிக்கலான்னு சொல்லிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ போப்பா. சார், வாட் ஹேப்பன்? பூமி, ஆம்புலன்ஸ யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ் மிஸ்ஸிங். பூமி, நீங்க பாத்தீங்களா? என்ன ப்ராப்ளம் ஆம்புலன்ஸ்ல? டாக்டர்,
உங்க ஆஸ்பத்திரியில இருந்த முத்தலக யாரோ ஆம்புலன்ஸ்ல கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டாக்டர், எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. டாக்டர், ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைக்கும், எனக்கு வழி கிடைக்காது. மிஸ் ஆயிடக்கூடாது டாக்டர். யாரு ஓட்டுறா, யாரு இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரியணும் டாக்டர். இப்பவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க தைரியமா இருங்க. ஒரு நல்லது நடக்கிறப்ப சில தடங்கள்லாம் வரும். உங்க முத்தலகு உங்களை வந்து சேருவாங்க, நான் நம்புறேன். எங்க கிட்ட ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு ஆம்புலன்ஸ் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ண முடியும். ஆம்புலன்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேனிக் ஆக வேணாம், எனக்கு ஒரு கால் மாத்திரம் பண்ணுங்க போதும். போலீஸ்க்கு பேசாதீங்க. வண்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம். ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதனாலதான் வண்டியை அனுப்பிட்டேன் மேடம். ஆம்புலன்ஸ் காணாமல்லாம் போல மேடம். ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போனது நம்ம வார்ட் பாயும் சேகரும் தான் மேடம். அவசரம், 10 நிமிஷத்துல வந்து குடுக்கறேன்னு சொன்னாங்க மேடம். என்னடா உனக்கு அறிவு இருக்கா? ஆம்புலன்ஸ் என்ன பைக்கா காரா கொடுத்து அனுப்புறதுக்கு? முதல்ல வண்டியை எடு, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி வண்டியை பிடிக்கணும். 2 பேரும் கிடைக்கட்டும். இந்த கேஸ் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக போகுதுன்னு அப்பதான் உனக்கு தெரியும். மேல இருக்க திமிர்ல எல்லாம் பண்றீங்கல்ல, உங்க எல்லாரையும் உள்ள தள்ளுறேன். வண்டி ஏறுறா. கருவாளா முத்தலகு இன்று. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.